ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஒரு விவசாயி குடும்பம். ஒரு சிறு குறு விவசாயின்னு சொல்லலாம். 3 ஏக்கரா தான் வச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த வழியில் போகும்போது நான் இவங்கள பார்த்தேன். ஸோ ரொம்ப உழைச்சிட்ருக்காங்களே, என்னன்னு போய் கேட்கலாமே அப்படின்னு போய் பார்த்து கேட்கலான்னு போனேன். இவங்க அப்பா விவசாயம் பண்ணிகிட்ருந்தாங்க. அதனால் இவங்களும் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. கூட்டு குடும்பமாக பண்ணிகிட்ருக்காங்க. 3 பேர் அண்ணன் தம்பிங்க எல்லாமே சேர்ந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. வருஷம் ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்களாம். இவங்கக்கிட்ட கிணறு கிடையாது. இருந்த கிணறு வந்து டெமாலிஷ் ஆகிடுச்சு. ஸோ போரில் தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. போர் தண்ணி வச்சு தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. போர் தண்ணி வச்சுட்டு விவசாயம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயந்தான். ஒரு 2 இன்ச்சு தண்ணி வருதோ இல்லை 1 இன்ச்சு தண்ணி வருதோ, இருக்கிற தண்ணி வச்சு உண்மையாக விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் வந்து அதாவது அவங்களோட சாப்பிட்றதுக்கான உணவை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. ராகி, கேழ்வரை, ராகி, கலக்கா, கம்பு, அதுக்கப்புறம் நிறையா அவங்களுக்கு வேண்டி எல்லாமே செய்கிறாங்க. கத்திரிக்காய், இந்த போல் எல்லாமே அவங்க பயிர் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாகவே கடினமான உழைப்பாளி தாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்குவீங்க. அவ்வளோ உச்சி வெயிலில், அந்த 1 மணி உச்சி வெயிலில் தான் அவங்க இந்த செஞ்சிட்ருக்காங்க. ராகியை வந்து அறுவடை பண்ணி அதை 2 நாள் 3 நாள் காய வச்சு, வெயிலுக்காக வெயிலில் போட்டு அதை காய வச்சு, அதுக்கப்புறம் அவங்க ஓன் டிராக்டரை வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி மெருக்கடித்து, அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணி, உண்மையாகவே என்னால் அதை பார்க்க முடியலைங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. நம்ம இது வீடியோ எதுக்கு நான் மெயினாக ஆட் பண்ணுறேன்னா, அவங்க உழைப்புக்கு பின்னாடி தான் நம்ம ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்குறோம். ஸோ அவங்கள பார்த்தாவது நம்ம ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம குறைச்சிக்கணும். நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோம், சம்டைம்ஸ் தூக்கி போட்டுடுறோம். என் காசு தானடா அப்படின்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள் கௌரவமாக பேசுகிறோம். ஆனால் இந்த விவசாயிகளை பார்க்கணும். இவங்கன்னு இல்லை, இன்னும் 1000 கோடி விவசாயிகள் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இவங்களை நீங்கள் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், விருப்பப்பட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.